அண்மைச் செய்தி. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூவரும் குற்றவாளிகள் என தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சதீஷ், கார்த்திக், தவசி ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை முடிவற்ற நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சதீஷ், கார்த்திக், தவசி ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். தற்போது கோவை மகளிர் நீதிமன்றம் மூவரும் குற்றவாளிகள் என இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிற நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை விமான நிலையம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி ஆண் நண்பருடன் காரில் உட்கார்ந்து கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 பேர் அறிவாளை காட்டி மிரட்டியதுடன் ஆண் நண்பரை அங்கிருந்து துரத்திவிட்டு அந்த மாணவியை அங்கிருந்து கடத்தி சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கருப்புசாமி மற்றும் காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரை போலீசார் சுட்டு பிடித்தனர். இந்த வழக்கு விசாரணை கோவை ஒருங்கிணைந்த கோர்ட்டு வளாகத்தில் அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. தற்பொழுது அந்த 3 பேரையும் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் அழைத்து சென்று தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் நீதிபதி சுந்தர்ராஜன் அவர்கள் இந்த விசாரணை நடத்தி வருகிறார். இது ஒரு பகுதியாக இந்த கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகளை ஆய்வு செய்த அதிகாரி, உயிரி தொழில்நுட்ப பரிசோதனை அதிகாரி உட்பட மொத்தம் 72 பேரிடம் சாட்சி விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் தற்பொழுது மூவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு விவரங்கள் சற்று நேரத்தில் சுந்தர்ராஜன் அவர் அறிவிக்க உள்ளார். அதே போல தண்டனை விவரங்களும் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பது குறிப்பிடத்தக்கது. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மகளிர் நீதிமன்றம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூவரும் குற்றவாளிகள் என தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிற நிலையில் தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் நேசராஜ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். நேசராஜ், இந்த வழக்கில் விசாரணையானது தொடர்ந்து ஒரு விறுவிறுப்பாகவும் சீக்கிரமாகவும் நடைபெற்ற நிலையில் பல்வேறு கட்ட விசாரணைகளானது நடைபெற்றது. குறிப்பாக கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதே சமயம் உயிரி தொழில்நுட்ப பரிசோதனை அதிகாரி உட்பட மொத்தம் 72 பேரிடம் இந்த சாட்சி விசாரணையானது நடைபெற்ற நிலையில் தற்போது ஒரு முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை விவரங்களும் தீர்ப்பு விவரங்களை பற்றியும் பதிவு பண்ணலாம். இந்த வழக்கை பொறுத்தவரை 72 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டது. இதுல குறிப்பாக அங்குள்ள கேமராக்கள், அதே போல இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் உள்ளிட்ட 72 பேரிடம் சாட்சியங்களும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டது. அதே போல 101 சாட்சியங்கள் கோவை தீலநாடு காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர் அர்ஜுன் தலைமையிலும் விசாரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கானது மிகப்பெரிய வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த 3 பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் கோவில்பாளையத்தில் ஒரு கொலை வழக்கம், அதே போல கிணத்தளவு பகுதியில் ஒரு கொலை வழக்கம் இவர்களுக்கும் இருக்கிறது என காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மீது பல்வேறு கொலை குற்றங்கள் பல்வேறு இருப்பதால் இந்த வழக்கானது தற்பொழுது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த மாணவியுடைய கேங் ரேப் 70/1 இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது. இதனையடுத்து 3 மாதத்திற்கு முன்பாகவே இந்த வழக்கு சீக்கிரமாக முடிக்கப்படும் என அரசு வழக்கறிஞர் ஜிஷா அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 3 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி சுந்தர்ராஜன் தற்போது அறிவித்துள்ளார். இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி சுந்தர்ராஜன் தண்டனை விவரங்களை அறிவிக்க உள்ளார். இதனையடுத்து அந்த 3 பேரையும் தனியாக அழைத்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது குற்றம் சாட்டப்பட்ட மூவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது இந்த கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிற நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாகவும் இந்த தீர்ப்பு தொடர்பாகவும் முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வழக்காக பார்க்கப்பட்ட இந்த வழக்கினுடைய சம்பவம் நடைபெற்றது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு நேரம்.
கோவை சர்வதேச விமான நிலையத்தின் பின்பக்கமாக தன்னுடைய நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி 3 வாலிபர்கள் கடத்தி சென்று கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்திருந்தார்கள் என்பது வழக்கின் விசாரணையில் தெரிய வந்திருந்தது. கோவையினுடைய பீளமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் என்கின்ற கருப்பசாமி என்ற ஒரு நபரையும், கார்த்திக் என்ற காளீஸ்வரன் என்ற ஒரு நபரையும் கைது செய்திருந்தார்கள். மேலும் மதுரை கருப்பாயூரணியைச் சேர்ந்த குணா என்ற தவசி என்ற ஒரு 3வது நபரும் துடியலூர் அருகே துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டார். இந்த வழக்கில் இந்த 3 பேரும் குற்றவாளிகள் என்பது நீதிமன்றத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த ஒரு 5 மாதங்களாக வழக்கை விசாரணை செய்திருந்த நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம் தற்பொழுது இந்த 3 நபர்களும் குற்றவாளிகள் தான் என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். இரவு நேரத்திலே அந்த மாணவியை, காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாணவியை தாக்கி இழுத்து சென்று ஒரு புதர் பகுதியிலே வைத்து பாலியல் வன்புணர்வு செய்து விட்டார்கள் என்பது அந்த 3 பேர் மீதான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த நிலையில் தான் அந்த 3 நபர்களும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான தண்டனை என்ன என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். கண்டிப்பாக இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை தான் மகளிர் நீதிமன்றம் வழங்கும். அதன் பிறகு அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது நீதிமன்றத்திலும் உறுதி செய்யப்பட்டு நீதிமன்றம் அதற்கான ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. எனவே நீதிமன்றம் வழங்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இந்த வழக்கை பொறுத்தவரை கோவை பீளமேடு காவல்துறையினர் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். 8 பிரிவுகளை பொறுத்தவரை அந்த மாணவியை கடத்தி சென்றது என்பது உள்ளிட்ட பிரிவுகள், பாலியல் வன்கொடுமை செய்கின்றார்கள் என்கின்ற பிரிவுகள் எல்லாம் இணைக்கப்பட்டிருந்தன. எனவே உச்சபட்ச தண்டனை வரை அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 3 பேருமே குற்றவாளிகள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த 2, மதுரை மாவட்டத்தை சார்ந்த 1 என்று மொத்தமாக 3 பேர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தார்கள். இதில் இந்த சதீஷ் என்ற கருப்புசாமி, கார்த்திக் என்ற காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சிவகங்கை மாவட்டத்தை சிங்கமுகரிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், அண்ணன் தம்பி. மற்றொருவர் மதுரை கருப்பாயூரணியைச் சேர்ந்த குணா என்ற தவசி. இந்த 3 பேரும் சேர்ந்து கொண்டுதான் அந்த மாணவியை அடித்து இழுத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த மாணவி உடன் இருந்த அவருடைய நண்பரையும் கடுமையாக தாக்கியிருந்தார்கள். காரில் அவர்கள் அந்த கண்ணாடியை அடித்து உடைத்திருந்ததெல்லாம் சிதறி கிடந்தன. அவையெல்லாம் வழக்கினுடைய சாட்சியங்களாக, தடயங்களாக இணைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் வழக்கின் விசாரணை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 5 மாதங்களுக்கு பிறகாக இந்த வழக்கின் முக்கியத்துவம் கொண்ட ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்க இருக்கின்றது. இதற்கு முன்பாகவெல்லாம் இதுபோன்று பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் நீண்ட காலம் வழக்கு தொடர்ந்து நிலுவையிலேயே வைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது அந்த வழக்கை விரைந்து தீவிரமாக விசாரித்து உடனடியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கக்கூடிய வகையிலே திருத்தங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது கோவை சர்வதேச விமான நிலையம் அருகே நடந்திருந்தது. எதிர்க்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை அப்பொழுதே முன்வைத்திருந்தார்கள். கோவை என்பது வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்கின்றது. இந்த நகரத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது பல்வேறு வகையில் கோவையினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்கின்ற ஒரு கண்டனத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 பேருக்கும் என்ன தண்டனையை இந்த மகளிர் நீதிமன்றம் வழங்கப் போகின்றது என்பது முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு 2025 நவம்பர் 2ஆம் தேதி இரவு நேரத்தில் இந்த சம்பவம் அரங்கேறி இருந்தது. பாதிக்கப்பட்ட மாணவி இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் கருதி, வழக்கினுடைய சட்டப்பிரிவுகளை கருதி, பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பதன் காரணமாக ரகசியமாக வைத்து அவரிடம் அந்த சாட்சியங்கள் எல்லாம் பெறப்பட்டிருந்தன. அதன் பிறகுதான் இந்த குறிப்பிட்ட நபர்களிடம் பல்வேறு சோதனை நடத்தப்பட்டது. இந்த கருப்புசாமி, காளீஸ்வரன், தவசி என்ற 3 பேரிடமும் பல்வேறு வகையில் காவல்துறை சார்பிலும் மருத்துவ தடயவியல் நிபுணர்களும் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். அதில் ஏற்கனவே காவல்துறை விசாரணையிலேயே பீளமேடு காவல்துறையினர் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்த பொழுதே பல்வேறு விவரங்கள் வெளியாகி இருந்தன. எனவே அந்த மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதும் அதில் இந்த 3 நபர்களுமே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் ஏறக்குறைய விசாரணையிலே உறுதியாகி இருந்த நிலையில் நீதிமன்றமும் இப்பொழுது விசாரணை அறிக்கை உள்ளிட்டவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு நடத்தியிருந்த அடுத்த கட்ட விசாரணைகள் மூலமாக 3 பேருமே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேருக்கும் என்ன மாதிரியான அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும் என்கின்ற ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று பிறப்பிக்கப்பட உள்ள நிலையில் இன்று காலை முதலே நீதிமன்ற வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டது. காவல்துறை பாதுகாப்பு வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அந்த நபர்களுக்கு அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் சொல்லப்படும். இந்த வழக்கில் ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கினுடைய தீர்ப்பு கடந்த ஆண்டுதான் வெளியாகி இருந்தது. அப்பொழுது என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை பின்பற்றப்படும். வழக்கில்
இந்த 3 பேரும் குற்றவாளிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அவர்களுக்கான தண்டனை விவரம் வெளியிடப்பட இருக்கின்றது. ஒரு சில நேரங்களிலே இது போன்ற வழக்குகளில் 1-2 நாட்கள் எடுத்துக்கொண்டு அதன் பிறகு தண்டனை விவரத்தை வெளியிடுவார்கள். குற்றவாளி என்பதை உறுதி செய்த பிறகு அவர்களுக்கான தண்டனை என்ன என்பதை நீதிமன்றம் வெளியிடும். இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த 3 பேருமே குற்றவாளி என்று சொல்லியிருக்கக்கூடிய நீதிமன்றம் அடுத்த கட்டமாக உடனடியாகவே அவர்களுக்கான தண்டனை என்ன என்பதையும் அறிவிக்க இருக்கின்றார்கள். எனவே கோவை கல்லூரி மாணவி வழக்கில் இன்னும் சற்று நேரத்திலே கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து இந்த 3 நபர்களுக்குமான தண்டனை விவரம் வெளியாக இருக்கின்றது. அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டையே உலுக்கிய கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜகுமாரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.